தமிழகத்தில் முதுமொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தமிழக அரசு கூறி தமிழர்களின் மொழியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என நிலைப்பாட்டில் இருக்கும்போது திமுகவினருக்கு புரியும்படி நடிகர் மாதவன் அதிரடியாக இறங்கியுள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த மாதவன் பெண்களால் சாக்லேட் பாய் என்று அழைக்கப்பட்டவர். தற்போது மும்பையில் இருந்து கொண்டு பாலிவுட் சினிமாவில் நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் இவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், இதை சொல்வதால் எனக்கு பிரச்சனை ஏற்படலாம், ஆனாலும் நான் இதை சொல்வேன். நான் பள்ளியில் வரலாறு படித்த போது முகலாயர்களை பற்றி 8 பாடங்கள் இருந்தன. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நாகரிகங்களை பற்றி 2 அத்தியாயங்களும், பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் சுதந்திர போராட்டத்தை பற்றி 4 பாடங்களும், தென்னிந்திய பேரரசுகள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் மற்றும் சேரர்கள் பற்றி ஒரே ஒரு பாடமும் இருந்தன. ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் நம்மை கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தனர். ஆனால் சோழ பேரரசு 2400 ஆண்டுகள் பழமையானது. அவர்கள் கடல் பயணத்தின் முன்னோடிகள். ரோம் வரை அவர்களுடைய வணிக பயணம் நீண்டிருந்தது. நமது வரலாற்றின் அந்த பகுதி எங்கே? நமது வலிமை மிக்க கடற்படை படைகளுடன் அங்கோர்வாட் வரை கோயில்களை கட்டியது பற்றிய குறிப்புகள் எங்கே? சமணம், பௌத்தம் மற்றும் இந்து மதம் சீனாவிற்கு பரவியது. கொரியாவில் உள்ள மக்கள் பாதி பேர் தமிழ் பேசுகிறார்கள். ஏனென்றால் எங்கள் மொழி அவ்வளவு தூரம் சென்றது. இதையெல்லாம் ஒரே ஒரு அத்தியாயத்தில் சுருக்கிவிட்டோம். இதையெல்லாம் முடிவு செய்வது யார்? பாடத்திட்டத்தை யார் தீர்மானித்தது? தமிழ் உலகின் பழமையான மொழி, ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. எங்கள் கலாச்சாரத்தில் மறைந்திருக்கும் அறிவியல் அறிவு இப்போது கேலிக்கு உள்ளாகி இருக்கிறது என தெரிவித்தார். இந்த பேச்சு இந்தியர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில்தான் நடிகர் சூர்யாவுக்கு இளையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டு வரும் சூர்யா ஏன் தமிழக மாணவர்கள் அக்கறையில் இதுபோல கவனம் செலுத்தவில்லை? மும்பைக்கு போயும் நீங்கள் இன்னும் திமுகவுக்குத்தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்றும், நமக்கு எங்கே சார் வரலாறு? தமிழர்களின் வரலாறு ஈவே ராமசாமிக்கு பின்தான் ஆரம்பிக்கிறது என்று தமிழனே ஏற்றுக்கொள்கிறார். ஸ்டேட் போர்ட் குழந்தைகளிடம் ஏதாவது ராஜா தெரியுமா கேளுங்க. இதற்கு சினிமாவும் ஒரு காரணம். சமூக நீதி என்ற பெயரில் தமிழ் மன்னர்களை புறந்தள்ளி விட்டனர் என கூறி வருகின்றனர். சூர்யா தற்போது வந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பேசவில்லை. முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்கள் பற்றிய அனைத்து குறிப்புகளையும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் நீக்கியுள்ளதாக சமீபத்தில் சர்ச்சை எழுந்தது. இந்த மாற்றம் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.